எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போட்டா காய்ச்சிருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்க போனேன். பட் கொய்யாப்பழம் இல்லை, எல்லாமே காயாக தான் இருந்தது. எனக்கு வந்துட்டு கொய்யா பழத்தை விட காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேன் நான் சாப்பிட்றதுக்காக. இன்னும் கொஞ்சம் காய் இருந்துச்சு. பட் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு பறிக்காமல் மரத்திலே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சப்போட்டா பறிக்க போயிருந்தேன். நிறைய சப்போட்டா காய் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சதுக்கப்புறமா மரத்துலேருந்து தன்னால் கீழே விழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணேன். கீழே விழுந்த காய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா என் ஹைட்டுக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற சப்போட்டா காய் மட்டும் பறித்தேன். மோஸ்ட்லி நிறைய காய் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் தான் இருந்துச்சு. பட் அது வந்துட்டு என்னால் பறிக்க முடியலை. ஏன்னா ரீசெண்டாக என் கையில் வந்து அடிபட்டிருக்கு. எந்த குச்சி வச்சும் பறிக்க முடியாது. அதனால் நான் வந்துட்டு என் ஹைட்டுக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற காய் மட்டும் பறித்தேன். பறித்த சப்போட்டா காயிலேருந்து இந்த மாதிரி பால் வடியும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக லைட்டாக மண்ணில் டிப் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரத்தில் தான் சப்போட்டா காய் பறித்தேன். அண்ட் இவ்வளோ தான் பறித்தோம். அதுக்கப்புறம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்னொரு மரத்தில் சப்போட்டா காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சேம் இங்கேயும் அதே மாதிரி நிறைய பழத்தை வந்து அணில், குருவி இதெல்லாம் சாப்பிட்டு போட்டுருந்துச்சு. இந்த மரத்துலேயும் மோஸ்ட்லி எல்லா காயுமே ஹைட்டில் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு குச்சி வச்சு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியலை. கை வந்து ரொம்ப வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் அந்த பிளான் அப்போவே ட்ராப் பண்ணிவிட்டு நான் என் ஹைட்டுக்கு எட்டுற காய் மட்டும் பறித்தேன். முன்னாடிலாம் அணில் சாப்பிட்ட பழத்தை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. ஏன் நான் கூட டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது வந்து அணில் சாப்பிட்டுச்சா, கிளி சாப்பிட்டுச்சா, இல்லை வவ்வால் சாப்பிட்டுச்சா நம்மளுக்கு தெரியாது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அந்த பழத்தை பார்த்தா தொடுறது கூட இல்லை, அப்படியே போட்டு போயிடுவேன். ஸோ இப்போவும் யாராச்சும் அணில் சாப்பிட்ட பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் சாப்பிடாதீங்க. ஏன்னா தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. இப்போ நான் பறித்த காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச காய். அதனால் இதை வந்துட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவேன். வேறு எதுவுமே அதில் வைக்க மாட்டேன். ஒரு 2 டேஸில் அதுவே தன்னால் 1 by 1 பழுக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அரிசி பானையில் வைக்கும்போது எல்லா காயும் ஒரே டைமில் பழுக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் நிறைய பழம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருக்காங்க, பழம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரிசி பானையில் வைக்கலாம். இப்போ நான் அந்த காய் எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு அப்படியே ஓப்பனாக விட்டுருவேன். 1 by 1 அதுவே 2 டேஸில் பழுக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.